इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् कदा वा कैलासे कनकमणिसौधे सह गणैः वसन् शम्भोरग्रे स्फुटघटितमूर्धाञ्जलिपुटः विभो साम्ब स्वामिन् परमशिव पाहीति न गदन् विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः. 24வது ஸ்லோகம் சிவானந்த லஹரி பிரகரணம். சிவானந்தம் மோட்சானந்தம். அந்த மோட்சானந்தத்தை சொல்லக்கூடியதான அழகான பிரகரணம். மோட்சங்களை சாதாரணமாக பரம மோட்சம் அபரம மோட்சம்னு 2 விதா சொல்லியிருக்க. பரம மோட்சம்ங்கிறது ஆத்ம தத்துவஸ்வரூபமாக ஆகிவிட வேண்டியது. மீதி சாலோக்கியம் சாரோக்கியம் சாயுஜ்யம் சாமீபியம்னு 4 விதமான முக்திகளை சாஸ்திரங்கள் சொல்றது. சாலோக்கியம் அந்த லோகத்துக்கு போய் அங்க இருக்கு. இப்ப நம்ம மദ്രാஸ்ல இருக்கோம், அதே மாதிரியே அமெரிக்கால போனா அது ஒரு ஆனந்தம், இங்கிலாந்துக்கு போனா ஒரு ஆனந்தம். ஏன்னா அந்தந்த ஊர்ல அந்தந்த பரிசரங்கள் அவைகள் ஒரு வேற விதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. நம்ம ஊர்லயே வெயில் காலத்துக்கு ஊட்டிக்கு போறேன் அங்கே போறேங்கிற அளவுலையும் அங்கே போனா ஏதோ சந்தோஷமா இருக்கிறதான்னு ஒரு நிலை இருக்கும் இல்லையோ. அதே விதமாக அந்த ஊருக்கு போக வேண்டியது. கைலாசத்துக்கு போனோம்னா கைலாசத்துல இது மாதிரி உஷ்ணங்களோ அல்லது அதிகமாக மழை வந்து இப்படி துன்பமோ இவையெல்லாம் ஒண்ணு இருக்காது. அது இருக்காது மட்டும் இல்லாம மனுஷர்களுக்கு சுகம் இருக்கும், அங்க இருக்கிறவர்களுக்கு சுகம் இருக்கும். ஆகையால் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறது அது சாலோக்கிய முக்தி. சாலோக்கியம் இருந்தா போறாது, சாமீபியம் இருக்கணும், பகவானு கிட்ட இருக்கணும். பகவான்கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தோமையானால் நமக்கு அதிகமான வசதிகள் ஆனந்தமும் ஜாஸ்தியா. ஆகையால் இது அடுத்ததாக சாலோக்கியம் ஒண்ணு, அதுக்கப்புறம் சாமீபியம் ஒண்ணு. சாலோக்கியம் சாமீபியமான பிறகு சாரூபியம். பகவானுக்கு என்னென்ன ரூபம் இருக்கோ அந்த ரூபங்கள் இவாளும் ரூபம் இருக்குமையானால் ரூபத்துக்கு தகுந்ததான வசதிகளும் உண்டு. இது அடுத்ததானது. கடைசியில் இருக்கக்கூடிய சாயுஜ்யம் பிரம்மத்தோட ஒன்னா போயிடுறது. இந்த சாயுஜ்ய முக்தி தான் பரம முக்தின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த பரம முக்தியானது ஞானத்தினால்தான் வரும். ஞானா தேவத கைவல்யம். ஞானத்தை தவிர ஒரு வழி இல்லை. அஜானம் போகணும், அஜானமானது ஞானத்தினால்தான் போகும். அது இல்லாம உபாசனையினால பகவான பூஜை பண்றதுனால ஏற்படக்கூடியதான முக்திகள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த முக்தி கீழே சொன்னதான சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் இப்படி 3 விதமான முக்திகள். இந்த முக்திகள்ல என்ன விசேஷம் அப்படின்னா, சாலோக்கிய முக்தியா இருக்கிறவா அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இறங்கி வர வேண்டியதுதான். என்ன புண்ணியம் பண்ணி இங்க இருந்து போயிருக்கா, புண்ணியம் குறைஞ்சு போனதுமே அங்க இருந்து இறங்கி வந்துடுறா. சாமீபியம் இருக்கிறவளுக்கு பகவத் சம்பந்தியா கிட்டையே இருந்துட்டு இருக்கா, பகவானோட சேர்ந்துட்டு இருக்க, வேதாந்த விசாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா, கிரமேண அவளுக்கு முக்தி கிடைக்கும். இந்த சாமீபியம் சாரோப்பியம் இந்த 2ம் பகவானுடைய வேதாந்த சிரவணங்களை கேட்டு முக்தி அடையலாம். அந்த ஊர்லயும் இது போல வேதாந்தங்கள்லாம் உண்டு. அங்க எப்படி அப்படின்னு சனக சனந்தனாதிகள் வந்து சொல்லுவா. அதோட மட்டுமல்ல, இங்க எப்படியோ அதை விட அங்கே சுலபமா இருக்கும். சாயா தபயோரிவ பிரம்ம லோகே அப்படின்னு இருட்டு வெளிச்சம் எப்படி கிளியரா தெரியறதோ அதே விதமாக கிளியரா தெரியும் அந்த ஊர்ல. இந்த ஊர்ல எப்படி ஜலத்துல பிரதிபிம்பம் மாதிரி. அது என்ன ஜலம் அசுஞ்சுட்டே இருந்தா பிரதிபிம்பம் நம்ம நல்லா தெரியாதோ இல்லையோ, அது மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் அந்த ஊர்ல கிளியரா தெரியுமா. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு இங்க இருந்து போனவாளுக்கு சித்த சுத்தி ஏற்படுறது.
சித்த சுத்தி ஆனதுனால சித்தம் ஒரு இடத்துல தனிச்சு நிக்கிறது, நிற்கும் பொழுது நல்லா ஆத்ம தத்துவத்தை கேட்கறது. ஆகையால் அது ரொம்ப வசதி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். இப்படி முக்திகளுடைய நிலை இருக்கும் பொழுது போன ஸ்லோகத்துல சுக சபதி சுகதோமே பவ விபோ கரோமி த்வத் பூஜா சபதி சுகதோமே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் வா திசதி கலு சத்யா பலமிதி அப்படின்னு சொன்னார். சீக்கிரமாக எனக்கு சுகதோ பவா முக்தியை கொடுங்க அப்படின்னு. அங்கே முக்தின்னா பரம முக்தியை அபிப்பிராயம் பட்டு எனக்கு சீக்கிரமா கொடுங்கன்னு சொன்னார். ஆனா பார்த்தா நான் இங்க சொன்னேன் கரோமி த்வத் பூஜாம்னு சொல்லியிருக்கேன். பூஜாங்கிறது 2 விதம். என்ன பூஜை 2 விதமா இருக்கு அப்படின்னா, புஷ்பத்தினால பகவான அர்ச்சனை பண்றது, அதே போல அவருடைய மந்திரங்களை சொல்லி பில்வாதிகள்னால அவளை அர்ச்சனை பண்றதுங்கிறது பூஜை. அது ஒரு பூஜை. 2வது பகவானை சிந்தனை பண்றது, அவருடைய தத்துவங்கள் உபனிஷத்து எப்படி சொல்றதோ அப்படி தெரிஞ்சுக்கிறது. நீச்சா ஏதன் நிருத்தியமோ கத்பிரமச்சதே, பகவானுடைய தத்துவத்தை அறிந்து அவருடைய சொரூபம் என்னமா உபனிஷத்துகள் சொல்றது, எப்படி அந்த ஆகமங்கள்லாம் சொல்றது அப்படின்னு அவரை மனசுனாலேயே தியானம் பண்ணிட்டே இருக்காரு. புனப்புனர் அனுச்சிந்தனம் இது இருக்கே, இது உயர்ந்ததான ஒரு பூஜை. இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆகையால் வேதாந்த சிரவணம், வேதாந்த மனனம், வேதாந்த நிதி தியானம் இவையெல்லாம் நிஜமாக உயர்ந்ததான ஒரு பூஜையாக்கும். இந்த பூஜையானது மோட்சத்தை கொடுக்கிறது, அது சந்தேகம் இல்லை. ஆனா சாதாரணமா புஷ்பங்கள்னாலையும் பில்வாதிகள்னாலையும் பண்ணக்கூடியதான பூஜையானது அது என்ன பண்ணும், சாலோக்கிய சாமீபிய சாரோக்கியமான முக்திகளை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான முக்தியை கொடுத்தா அங்க எப்படின்னு அந்த ஊர்ல இருந்து பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை நாள் இருப்பேன், எத்தனையோ நாட்கள், சின்னது என்று சொல்ல முடியாது. பிரம்மலோகம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அங்கே. அதற்கு பிறகு ஞானம் முக்தி அடைஞ்சிடும். அது எப்ப நடக்கும், அந்த ஸ்வரூபமாக நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தை, அந்த பலத்தை, முக்திக்கு பலத்தை, முக்தி எனக்கூடியதான பலத்தை, தன் பூஜை பண்ணினதான அந்த பலத்தை அவர் எதிர்பார்த்து இப்படி சொல்றார். கதாவா கைலாசே கனகமணி சௌதே தகணைஹி கதாவா கைலாசே, எப்பொழுது நான் கைலாசத்தில் இருக்கணும். கிலாசம், கிலாசத்துக்கு பரமேஸ்வரன், அவருடையது கிலாசஸ்திகிதம் கைலாசம், பரமேஸ்வரனுக்கு சேர்ந்ததான ஒரு இடம். அது அதனை பரமேஸ்வரனுக்கு சேர்ந்ததுன்னு என்னென்ன, நம்ம மாதிரி கவலை இல்லாத இடம். நாம இருக்கிற இடத்துல கவலையை விலைக்கு வாங்கிட்டு வரோம். எப்ப பார்த்தாலும் எது பார்த்தாலும் நமக்கு வேண்டிய பொருள் இன்னொருத்தர் வரவிடாம இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லையா அவருக்கு. கைலாசத்துல எப்பொழுதும் ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கார். பரமேஸ்வரன் ஆனந்த தாண்டவம் ஆட்டிட்டு இருக்கார். அந்த ஆனந்தத்தோடு இருக்கும் பொழுது ஜனங்களுக்கெல்லாம் ஆனந்தம் வருது. ஆனந்தம்ங்கிறது எப்படி, 4 பேர் ஆனந்தமா இருந்தா நடுவுல நம்ம இருந்தா நமக்கும் அந்த ஆனந்தம் வரும். அவர் எப்படி இருந்துட்டு இருக்கார், மனசு நிம்மதியா இருந்துட்டு இருக்காரு. உலகம் எப்படி போனாலும் சரி தான் ஆனந்தமான நிலையில இருக்கார். ஆனந்தமா இருக்கிறவளுக்கு நடுவுல இருந்தா நமக்கும் ஒரு ஆனந்தம் வரும். ஆக அந்த நிலையில நான் இருக்கணும். கதாவா கைலாசே, அந்த கைலாசம்னு என்ன, அதுல ஒண்ணும் இருக்காதுன்னு நினைக்காதுங்க. கனகமணி சௌதே, கனகமணி சௌதே, அங்கே வீடெல்லாம் தங்கத்தினால கட்டியிருக்காரு. அதோட மட்டும் இல்ல, மணிகள்லாம் அதுல செதுக்கி இருக்கு. கனகமணி சௌதே சக கணைஹி வசன்னு, கணங்களோட இருக்கேன். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாத்துக்கணும். நமக்கு சகாயம் பண்றவாளா இருக்கணும், நல்லது சொல்லி கொடுக்கறவாளா இருக்கணும், சத்சங்கமா இருக்கணும். நமக்கேன்னு பக்கத்துல இருந்து அங்கே போவானே இங்கே போவானே நச்சர் சொல்லி எதை பண்ணினாலும் காலம் எழுதுமே இன்னைக்கு என்ன டெக்கணும் காத்துல, இது என்ன ஏதோ ஒண்ணு சாப்பிடணுமோ இல்லையோ, அது கிடையாது. இது என்ன அதெல்லாம் இப்படி பேசியே நமக்கு சமாதானம் சொல்லாது போனா கஷ்டமா இருக்கும். சொன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும். இப்படி அனாவசியமா நம்ம பேசிட்டு நம்மளுக்கு லௌகிகமான விஷயத்துல திருப்புறவாழ்கிட்ட நம்ம இருக்கணும். எப்பொழுதும் நல்ல விஷயத்திலேயே பேசிட்டு இருக்கிறவா நமக்கு இருக்கணும். அது போல இருக்கலாம் அங்க. எப்படி சககணைஹி, கணங்கள் யாரு, சண்டீஸ்வரன், நந்தீஸ்வரன், பிருங்கி, இப்படிப்பட்ட மகன்கள் சர்வதா சர்வகாலம் சிவ வைபவத்தையே சொல்லிட்டு இருப்பான். நந்தீஸ்வரன் எப்பொழுதும் பரமேஸ்வரனை பரியங்கத்துல உட்கார வச்சு இப்படி அப்படியே ஆட்டிகிட்டே இருக்காரு. அவருக்கு அதான் வேலை. சர்வதா சர்வகாலம் அவரை பார்க்காத ஒரு செகண்ட் இருக்க முடியாது அவரால். அப்படி ஒரு விசேஷமான ஒரு சுரூபம். சண்டீஸ்வரன் சர்வதா அவரை பார்த்துட்டே இருக்கார். அவர் ஆகாரம் பரமேஸ்வரன் நிவேதனம் பண்ணினதான பாகம் சண்டீஸ்வரனுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் இல்லை.
கோவிலுக்கு போனேன்னா பரமேஸ்வரர்கிட்ட போனேன்னா நைவேத்தியம் அவர்கிட்ட கொடுக்க மாட்டார், அம்பாள் சந்நிதிக்கு வந்துதான் கொடுப்பார். ஏன்னா சிவனுடைய பிரசாதம் சண்டீஸ்வரனுக்கு தான் பொருந்தது, அது அவருடைய ரைட். அது இது வேற ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போறேன். சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர்னு வந்த பிறகு அவர் ஏன் முதல்ல அப்பாவை பார்க்காம அம்மாவை பார்த்தார்? இது ஒரு கேள்வி. என்னமோ ரிசர்ச் எல்லாம் PhD பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது சிவானந்தத்துல எத்தனையோ விஷயம் இருக்கு. அதே மாதிரி அந்த புருங்கி இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்லாம் சர்வதா சர்வ காலமும் பரமேஸ்வருடைய தொண்டுலயே ஈடுபட்டு இருக்க. அவளோட நம்ம இருக்கணும். யாரோடையோ எங்கேயோட இருந்துன்னு மறுபடியும் நமக்கு கிடைக்காதான அரிதான இந்த சமயம் இருக்கு பார்த்தா, மானிட பிறவியினாலதான் இதை சம்பாதிக்க முடியும். அந்த மானிட பிறவியும் 100 வருஷம் தான் மேக்சிமம். அதுக்கு எத்தனை வருஷம் தான் நம்ம இருப்போமோ தெரியாது. அந்த இருக்கக்கூடியதான அந்த வயசுக்குள்ளேயே நான் பாதி வயசுக்கு மேல அனாவசியமா தெரியாமலே செலவு பண்ணிவிட்டோம். இது போல விஷயங்கள்லாம் நமக்கு வேணும், நம்ம இந்த ஜென்மாவில அழைஞ்சாடுன்னு தெரியவே இல்லை, போயிடுது. தெரிஞ்ச பிறகு உடம்பு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. இப்படிதான் கவலைப்பட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நமக்கு மறுபடியும் பூமிக்கு இழுக்காம இருக்கிறதுக்கு வேண்டியதான விவகாரம் பண்ணணும். அப்படிப்பட்டவன் நல்ல கம்பெனி வேணும், சத்சங்கம் வேணும். கைலாசத்துக்கு போனாலும் சத்சங்கம் வேணும். ஆனா சத்சங்கம் அங்க இருக்க, நம்ம ஊர்ல சத்சங்கம் இல்லை. நம்ம ஊர்ல மனுஷாலாம் இங்கே போகணும் அங்கே போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு பாக்குறாளே ஒழிய சத்சங்கம் ரொம்ப குறைச்சல். ஆனா அந்த ஊர்ல சத்சங்கம் இருக்கு. ஆயாம் சகணைஹி கதாவா கைலாசே கனகமணி சௌதே சகணைஹி வசன்னு அப்படின்னு சாலோக்கியம். அந்த ஊர்லயே இருந்து கொண்டு கைலாசேவகம், நான் எங்கே இருக்கணும்? கைலாசத்துல இருக்கணும். பூஜா பலம் என்ன? கைலாசத்துல வாசம். வசம் சம்போரக்ரே ஸ்புட கடித மூர்த்தாஞ்சலி புடா, பரமேஸ்வரனுக்கு முன்னால இருந்துட்டு ஸ்புட கடஜா, 2 கையும் நன்றாக கை கூப்பி, இங்க தலையில கை கூப்பி மூர்த்தாஞ்சலி புடா என்ன சொல்லுவேன்? பரமேஸ்வரன் விபோ சாம்ப சுவாமின் பரமசிவ பாஹி தினகதன், ஹே விபோ சர்வ வியாபகனே விசேஷேன பவதீதி விபோ, எல்லா இடத்துலயும் எங்கும் இருக்கிறவர், எல்லாமாக இருக்கவர். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை சாம்பா, பரமேஸ்வரன் மட்டும் இல்ல, அம்பாளோட அப்படின்னா என்ன வேணும்? மனுஷனுக்கு கருணை வரும். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வறுமை. ஏன்னா திருஷா திராகியஸ்யா தரதரித நீரோத்பலருச்சா, அந்த கடக்கன் பார்வை அம்பாளுடைய பார்வை மனுஷன் மேல விழுக்கமே. ஏன்னா அவனுக்கு மனசுல இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் போயிடும். மனசுல எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலை இருக்கு, அதெல்லாம் புடுங்கிட்டே இருக்கே மனுஷன, அந்த கவலை போகும். கவலை போச்சுன்னா மீதியெல்லாம் சாதாரணமா இருக்கட்டும். இருக்கிற காசு போறோம்னு சௌக்கியமா இருக்கலாம், ஆனா போறலையேன்னு கவலை மனுஷனுக்கு. அந்த கவலை இல்லாதான நிலை இவனுக்கு வேணும். ஆயல் கதாவா பசன் சம்போ அக்ரே ஸ்புட கடித மூர்த்தாஞ்சலி புடா விபோ சாம்பா, அம்பாளோட கூடி இருக்கிற சுவாமின்னு பரமசிவ பாகி தினிகதன், எனக்கு சுவாமி நீங்கள். ஒரு சுவாமின்னு என்ன பண்ணோம்? வேலைக்காரனா இருக்க நல்லதை பார்க்கணும். நீங்க சுவாமியா இருக்கள், ஆயால் என்னுடைய நன்மையை நாடணும். நீங்க சுவாமின்னு பரமசிவ பரம மங்கள, நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்துல எல்லோருக்கும் நல்லதை பண்றவர், நல்லதாக இருக்கிறவர் தாங்கள். சர்வ வியாபகமா இருக்கள். ஏ பரமசிவ பாகி தினகதன்னு, என்ன காப்பாத்துன்னு சொல்லிக்கொண்டே விதாத்ருணாம் கல்பான்னு, பிரம்மதேவருடைய கல்பங்கள் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதா, ஒரு செகண்ட் மாதிரி முடிச்சு விடுவேன். இப்ப இதை பார்க்கணும். காலத்தை, பிரம்மதேவருடைய காலத்தை, அவர கல்பத்தை ஒரு செகண்ட்ல நான் முடிச்சு விடுவேனேங்கிற. அது எப்படி முடிக்க முடியும்? பிரம்மதேவருக்கே இவ்வளவு காலம் வறுமையானால், இவ்வளவு நேரமாகுமேயானால், அப்படிப்பட்டதான அவருடைய நேரத்தை ஒரு செகண்டாக நான் எப்படி முடிக்க முடியும்? இது ஸ்லோகத்துல சொன்னா சார் இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு நீங்க போனேன்னா, ஆத்துக்கு போய் இதை சொன்னேன்னா இங்க பேசி கேள்வி கேட்ட, அது எப்படி அவருக்கு 4 கல்பம்னா உமக்கு ஒரு செகண்ட்ல எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா பதில் வேண்டுமோ இல்லையோ? ஏதோ ஆச்சாரியால் சொல்றான்னு பக்தியோட நம்ம கேட்டு போகப்படாது, லாஜிக்கும் மனசுக்கு ஏற்படும். அந்த ஸ்லோகம் எப்படி அவருக்கு அத்தனை கல்பமாகுமே, ஆனால் எனக்கு ஒரு செகண்டா எப்படி ஆக முடியும்? பார்க்கணும். இந்த டைம்னு சொல்றமே, வாட் இஸ் டைம், அதுதான் இங்க அந்த கால தத்துவத்தை ஆச்சாரியால் இங்க சொல்லிட்டு இருக்க.
காலம்னு சொன்னா பரமேஸ்வர ஸ்வரூபம். அவித்யாச்சி சம்பந்தம் காலம். அஜானமும் சைத்தன்யமும் சேர்ந்தா அதுக்கு காலம்னு பேர். சோ காலம் எப்ப ஆரம்பிச்சது? எப்ப அஜானமானது அவித்யானது சுத்த பிரம்மத்தோட சேர்ந்ததோ அப்ப காலம் ஆரம்பிச்சது. அந்த அவித்யும் சுத்த பிரம்மமும் சேர்ந்து அதுக்கு தான் ஈஸ்வரன் பேர். மாயாவை சொன்ன சைத்தன்யத்துக்கு தான் ஈஸ்வரன் பேர். அப்ப ஈஸ்வரனும் காலமும் ஒண்ணுதான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? காலனா இருக்கார். அவர் ஒரு காலனை அப்பாயிண்ட் பண்ணிருக்கார். மிருத்யுர் யஸ்யோபதேஜனம் கைத்தா வேத யத்ரசா. யமதர்மராஜாவை வச்சுட்டு இருக்கார். இப்ப நிஜமான காலம் எது? அஜானத்துல சைதன்ய பிரதிபிம்பம். அதுக்காக ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டார்? காலம்னு பேரை வச்சுட்டு இருக்கார். ஏன்னா தானே இன்னொரு காலனை தயார் பண்ணிவிட்டார். இன்னொரு காலம் யாரு? யமதர்மராஜா. சோ நம்ம கீழ்ந்து போனோமையானால் முதல் காலம் யமதர்மராஜா. அந்த காலனுக்கு காலமா இருக்கிறவர் பரமேஸ்வரர். அது எப்படி சார் யமதர்மராஜாவுக்கும் காலமா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, மார்க்கண்டேய லீலையில யமதர்மராஜா வரார். மார்க்கண்டேயனுடைய வயசை அடுத்து அவருக்குன்னு குறிப்பிட்டதான 16 வருஷங்கள் தான் அவருடைய வாழ்க்கை. நேரா வந்தார், பூஜை பண்ணிட்டே இருக்கார் மார்க்கண்டேயன். இவர் என்ன பண்ணினார்? அத சத்யவத காயாத் பாசபத்தம் வசம் கதம் அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் நிச்சகர்ஷயமோ பலாத் அப்படின்னு யமதர்மராஜா என்ன பண்றார்? தன் கையில இருக்கக்கூடியதான கால பாசத்தை வீசுறார். கால பாசத்தை வீசினா அந்த மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான ஒரு அங்குஷ்ட அளவுக்கு, கட்ட வரலுக்கு அளவுக்கு இருக்கக்கூடியதான இதயம், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஜீவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறார் அவர். இதான் யமதர்மராஜா பண்ணக்கூடியதான காரியம். பிராணம் போயிடுறது. சோ ஒவ்வொரு வியக்தியினுடைய மரண காலத்தை யமதர்மராஜா பாசத்தை வீசி அவருடைய லிங்க சரீரத்தை எடுத்துட்டு போறார். இவர் என்ன பண்ணினார்? இவர் பாசத்தை வீசுறது அவர் பார்த்தார். பார்த்து சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டார் மார்க்கண்டேயன். அந்த பாசமானது இவர் மேல விழுறதுக்கு பதிலாக இவரோட சேர்ந்த ஆலிங்கனம் பண்ண சிவனையும் சேர்ந்து விழுந்தது. அப்ப அதை பிடிச்சி இழுத்தார். இழுத்ததுமே என்ன ஆச்சுன்னு பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்தது. அந்த லிங்கத்துல இருந்து லிங்கோத்பவ மூர்த்தியா வந்தார், எட்டி உதச்சார் யமதர்மராஜாவை. யமதர்மராஜா கன்னத்துல போட்டார், இன மேல வரமாட்டேன்ட்டார். இன மேல சிவான்னு பேர் சொல்றவா பக்கத்துல வரப்படாதுன்ட்டார். இப்ப அந்த பரமேஸ்வரனுக்கும் அந்த யமதர்மராஜாவுக்கும் காலமா இருந்தவர் யாரு? பரமேஸ்வரன். சோ பரமேஸ்வரனுக்கு காலம் அப்படின்னு பேர் வந்து. இப்படி யமதர்மராஜாவை காலம் மிருத்யு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யமதர்மராஜாவுக்கும் காலமா இருக்கிறவர் பரமேஸ்வரன், அவரை காலம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த காலம்ங்கிற ஒரு பதார்த்தத்தை நாம் அனுபவிக்கணும். அதற்காக என்ன பண்ணினார் பரமேஸ்வரன்? சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினார். அதுக்கு முன்னால் அகண்ட காலமாகத்தான் இருந்தது. சூர்யா சந்திரமசோ தாதாய தாபூர்வமகல்வயது. சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினார். சிருஷ்டி பண்ணிவிட்டு அவளை எங்கேயாவது ஒரு பங்களா கொடுத்து அங்க இருந்து சொல்லல, ஆகாசத்துல இருங்கோன்ட்டார். அவாந்தரமாக சப்போர்ட் இல்லாம ஒரு பொருள் இருக்கணுமே, ஆனால் ஆகாசத்துக்கு அது சுத்தி கொண்டிருந்தா தான் இருக்கும். அது ஆகாச ஸ்வபாவம். அது சப்போர்ட் இல்லாம இருக்கணுமே, ஆனால் அது சுத்திட்டே இருக்கணும். ஆகையால் சூரியனும் சுத்த ஆரம்பிச்சார், சந்திரனும் சுத்த ஆரம்பிச்சார், பூமியை பார்த்து சுத்த ஆரம்பிச்சார். ஆனா சயின்ஸ்ல சொல்ல சூரியனுக்கு பூமி சூரியனை சுத்துறதுன்னு. எப்படி இருந்தா என்ன விவகாரம்? என்னன்னு சுத்திட்டே இருக்கா. இந்த சுத்தறதுனால என்னாச்சு? பூமியில பகல் இரவு ஏற்பட தொடங்கிது. சூரியனுக்கு எதிர்க்க இருக்கிற பகுதிக்கு பகல், அப்புறம் இருக்கக்கூடியதான பகுதிக்கு இரவு. இப்படி ஆரம்பிச்சு பகல் இரவு ஆரம்பிச்சதுமே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு, அத ஒரு பகல் ஒரு இரவு மறுபடியும் பகல் வந்ததுமே நம்ம பார்த்தோம். இருட்டானப்புறம் பகல் வந்ததுன்னா அது ஒரு நாள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த நாளை பேசாக்கணும், குறைச்சலைக்கணும். ஏன்டா நம்ம வசதிக்கு தகுந்த போல பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன், இல்ல ஆட்டோல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவன்கிட்ட இருந்து 1000 ரூபாய் நோட்டு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவான்? இறங்கும்பா. அவனுக்கு முக்கியமா அவனுக்கு எவ்வளவு வேணுமோ கரெக்டா சில்லறை கொடுக்கணும். ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சால 50 ரூபாய் 45 ரூபாய் ஆச்சுன்னா 50 ரூபாய் கொடுத்தேன்னா 5 ரூபாய் சில்லறை இல்லை தாரும்பா. நீ யார்கிட்ட வாங்கி கொடுப்ப? கிருஷ்ணார்பணம். அவ்வளவு. இப்படியே கிருஷ்ணார்பணம் நிறைய போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். விவகாரம் என்னன்னு, அது
இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்ங்கிறது தான் 1000 ரூபாவோ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக யாருக்காவது ஒரு டிவி வாங்கினா ஒரு 30,000 ரூபாய்னா எல்லாம் 1 ரூபாய் நோட்டா எடுத்துன்னு போனான். அவன் என்ன பண்ணுவான் பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணணும், அந்த அப்ப 1000 ரூபாய் கொடுக்கணும். சோ நம்மளுடைய விவகாரத்துக்கு எந்தெந்த செயல் பண்றோமோ அதுக்கு தக்கவாறு உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக ரூபாய் எப்படி சின்னது பெரிதாக வச்சுருக்கோமோ அதே போல காலத்தையே சில செயல்களுக்கு ஒரு நாளுங்கிறது குறைச்சலா இருக்க. சிவானந்த படிக்கணும் ஒரே நாள்ல படிக்க முடியுமா? முடியாது. ஆகையால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது கொஞ்ச நாளா ஒரு 6 மாசம் ஒரு 300 நாள் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையால் என்ன பண்ண, நாளெல்லாம் சேர்ந்து நாள் கணக்குல வேண்டாம் மாச கணக்கு வச்சுப்போம் அப்படிங்கிறத 7 நாளை சேர்த்துட்டு ஒரு வாரம்னா 2 வாரம் சேர்ந்து ஒரு பட்சம்னு சொன்னோம், 2 பட்சம் சேர்ந்து ஒரு மாசம்னோ 2 மாசம் சொல்லி ஒரு ருத்துன்னோ. இப்ப எல்லாம் மறந்து போயிடும். இது வரைக்கும் தான் தெரியும் ஜனங்களுக்கு. 3 ருத்துக்கள் சேர்ந்து ஒரு அயனம்னு சொன்னோம், 2 அயனங்கள் சேர்ந்து ஒரு வருஷம். அதுக்கப்புறம் அது வருஷத்தை விட பெருக்கலாமா? வேண்டான்ட்டான். ஏன்னா வருஷமானது கரெக்டா சைக்கிளிக்கலா வருது. சித்திரை மாசம் ஆரம்பிச்சதுன்னா மல்லி புஷ்பங்கள் வரும், மாம்பழங்கள்லாம் வரும். சித்திரை மாசத்துல ஆரம்பத்துல இருந்து ருதுனாம் குசுமாக்கரா, வசந்த ருத்து வந்தா குசுமாக்கரன் எல்லா புஷ்பங்களும் வரும், எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக கிரீஷ்ம ருது, அதுக்காக வருஷ ருது, இப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கு. அந்த 12 மாசங்களுக்கும் அது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சைக்கிள் வருது போரும். அந்த வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சோம், இந்த வருஷத்துக்கு விஜயா அப்படின்னு பேர். இப்படி வரிசையாக ஒரு வருஷம் பிரபாவால இருந்து ஆரம்பிச்சு க்ஷயா பர்யந்தம் வருஷங்கள் 60 வருஷம் பேரு. ஏன் சார் 60 வருஷம் நிறுத்தி விட்டுறேன்? போரும் சார். என்ன மனுஷனுடைய வாழ்க்கையே 120 வருஷம் தான் மேக்சிமம். நீங்க என்னதான் பிராணாயாமங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலும் இந்த சரீரம் அவ்வளவுதான் நிக்கும். அதுல ஒரு 60 வருஷம் ஆனதுமே ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக, இத்தனை நாளா நீங்க குடும்பமே வசதி காசே வசத்தின்னு வாழ்ந்து 60 வயசு ஆயிடுத்து, ஹாஃப் மார்க் பெஞ்ச் மார்க் வந்துடுது. இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் எல்லாம் போடுறோம் பாருங்க, நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ எத்தனை நாள் ஆச்சோ எந்த வயது வரைக்கும் ஒர்க் ஆச்சோ இப்படின்னு பாக்குற பத்தேட. அது பழைய நாள்ல நம்ம ருஷிகள்லாம் கண்டுபிடிச்சு விட்டாங்க. உனக்கு 120 வருஷம் கொடுத்துருக்கேன், ஒரு பாதி ஆனதுமே தீர்மானம் பண்ணிக்கோ எங்க இருக்கேன்ட்டு. பாதி ஆயிடுத்து வேலையில இன்னும் 1% தான் ஆச்சுன்னா தொலைஞ்சேன்னு விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு. ஓஹோ, வீட்டுல குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகளை பத்தாண்டா அவளுக்கு வளர்ந்து அவளுக்கு நல்ல மார்க்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஏதோ உனக்கு சேர்த்து வச்சதெல்லாம் சேர்த்து கொடுத்து அதோட நிறுக்கணும். பிரவருத்தி தர்மம் ஆயிடுது. இனிமேல நிவர்த்தி தர்மத்துக்கு ஆரம்பிக்கணும். 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு மந்திரோபதேசம் வாங்கிட்டு மந்திரங்கள்லாம் ஜபிச்சுண்டு ஏதோ வேதாந்தங்கள்லாம் கேட்டுண்டு மனசு நிம்மதியை நீங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் வரவழிச்சு வீட்டுல எல்லா விஷயத்திலும் ஈழிச்சுண்டாம எல்லாத்துக்கும் ஈழிச்சுண்டு அவஸ்தப்பட்டு நீங்களும் அவஸ்தப்பட்டு இருக்கிற வாழ்லையும் சன்னியாசம் வாங்கி மட்டும் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தனிமையா இருங்கோன்னு சொல்றதுக்காகத்தான் சொல்லியிருக்க. அதனால 60 வருஷம் ஒரு செட். அதனால என்ன பண்ணினா எந்த வருஷமோ அந்த வருஷம் வர வரையந்தும் ஒரு ரவுண்டா இருக்குங்கிறத 60 பேர் வச்சிருக்கோம். பிரபவா விபவா சுக்லா பிரமோதா பிரதோத்பத்தி ஆங்கிலதா பவா யுவ இப்படி வருஷங்கள் பேர். பழைய நாள் முதல்ல இது நொற்று பண்ண சொல்லுவா. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலேயே குழந்தைகளுக்கு தினங்கள் வாரங்கள் நட்சத்திரங்கள் ருதுக்கள் அயனங்கள் இவைகள்லாம் பேர் வருஷங்கள் இத்தனையும் நொற்றா இருக்கும். இப்ப ஒண்ணுமே நொற்றே ஆறுதில்ல, அக்ஷராபியாசம் எல்லாம் பண்றது இல்ல. முதல்ல எல்கேஜியில போட்டு பாபா பிளாக் ஷீட் சொல்லி கொடுத்து அங்கேதான் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு எது நல்லதோ பகவானுடைய பேரு சுமுகத்தே கதந்த கபிலோ கதந்துக்க வராது. இவாளெல்லாம் முடிச்சு ஒரு 50-60 வருஷம் ஆன பிறகு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு இங்க இருந்து ஆரம்பிக்கிற பாருங்க. எப்ப கத்துக்க வேண்டியது சின்ன வயசுலயே கத்துக்கணும் ஸ்லோகங்கள்லாம். அப்பதான் நமக்கு மனசுல ஊரும் க்ஷேமமா இருக்கலாம். இதுக்காக என்ன பண்ணினா வருஷங்களை இப்படி கணக்கு பண்ணிட்டு இருக்க. அது போல வருஷங்கள்ல இது விஜய வருஷம். இப்ப இது மாதிரி ஆச்சா. அதே மாதிரியே நாள்ல என்ன பண்றதுன்னு அப்படி குறைச்சுட்டே வந்தோம். நாளைக்கு உங்காத்துக்கு வரையன்னு எப்ப வராரோ, காலையில 4 மணிக்கு வராரோ, ராத்திரி 10 மணிக்கு வராரோ, என்ன பிராரப்தமோ என்ன தெரியலையே. இங்க வீட்டுல இருந்து வெளியில போகாம ஆதார் கார்டுன்னு ஒண்ணு அவன் வருவானா வீட்டுக்கு வந்து கொடுப்பானா. அவன் எப்ப வருவான்னு நீங்க ஊர்ல இருக்கணும். எங்கேயாவது கடைக்கு போவதுன்னா அப்ப வந்துட்டு போயிட்டான்னு அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம் உமக்கு நிராதாரமா போயிட்டு போயிடும். இப்படித்தான் வரான்னு சொன்னா ஒரு கரெக்டா இந்த சமயத்துக்கு சொன்னா தானே வர முடியும். நாளைக்கு வரேன்னா எப்ப வரப்பொருள். அதுக்காக என்ன பண்ணினோம், நாளைக்கு கால பகல்ல வரேன், போர்னூன் வரேன், இல்ல மத்தியானமா வரேன், சாப்பிட்டு தூங்கிட்டு 3:30 மணிக்கா வரேன்
ஏதோ ஒரு சமயம் சொல்லணும். அப்ப என்ன பண்ணிருக்கோம், பகல் 12 மணி நேரத்துக்கு நம்ம வசதிக்காக குறைச்சிருக்கோம். 12 மணி நேரமா 8 மணிக்கு வரேன், 9 மணிக்கு வரேன். அதுவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றதுன்னு கரெக்டா இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு 8, 10 ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா. அப்ப விவகாரம் என்னன்னா அது மாதிரி வருஷம் மணிக்களாகவும் நிமிஷங்களாகவும் செகண்டாகவும் பிரிச்சிருக்கோம். இது காலம். இந்த காலமானது என்ன, இப்ப டைம் என்னன்னு 7:26 இப்படி அது காலம். காலம்னா பரமேஸ்வரன். அந்த காலமானது நம்ம அதுக்கு அடிஷனலா யமதர்மராஜா வச்சிருக்கோம். நமக்கு அப்ளை ஆகக்கூடியதான காலம் என்ன, இப்ப நம்ம சொல்லக்கூடியதான காலம். இந்த காலமானது சூரியன் சந்திரன் இவருடைய மாறுதல்னால ஏற்பட்டது. அதே போல சந்திரன் சுத்த ஆரம்பிச்சார். அந்த ஒரு தரம் சுத்துறதுக்கு அவருக்கு 27 நாள் 30 நாள் ஆறுது. அவர் சுத்துற ஒரு சமயம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் ஆறுதோ அது ஒரு நட்சத்திரம். 360 டிகிரி 27 டிவைட் பண்ணி 13 டிகிரி இது ஒரு செகண்ட். அது போல வந்ததுன்னா அது ஒரு நட்சத்திரம். அதனால ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு மூலா நட்சத்திரம், நாளைக்கு பூராட நட்சத்திரம், நாளைக்கு புத்தாட நட்சத்திரம் அப்படின்னு அந்த சந்திரனுடைய பரிமாணத்தினால் அவருடைய பிரமணத்தினால ஏற்பட்டது நட்சத்திரங்கள். சூரியனுடைய பிரமணத்தினால ஏற்படக்கூடியதான தினங்கள். அதே வழியே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான இன்டர் கனெக்ஷன்னால ஏற்பட்டது திதிகள். பிரதிபன் முக்கிய ராகாந்த நிதி மண்டல பூஜிதா. சூரியனும் சந்திரன் நேரா ஒரு லைன்ல இருந்தாரையானால் அன்னைக்கு அமாவாசையான பேர். சூரியன் இந்த பக்கம் இருக்காரு, கரெக்டா ஆப்போசிட்டா சந்திரன் இருந்தாருன்னா பௌர்ணமின்னு பேரு. சா திருட்டேந்து சினி வாலி சா நட்டேந்து கலாகுஹூ. அன்னைக்கு சந்திர பேரை ஒரு செகண்டும் தெரியலன்னா கலாகுஹூ அமாவாசையான்னு பேர். ஆனா ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு சினிவாலி அமாவாசை. பஞ்சாங்கத்துல ஸ்ரீவா அப்படின்னு பரமேஸ்வரன் நினைக்காதீங்க. அதுவே காக்கூம்பா கலாகுஹூ அமாவாசையான்னு பேர். அந்த கலாகுஹூ அமாவாசைக்கு ஒரு விசேஷம், விரதங்கள் பண்றதுக்காக இருக்கு. இப்படி மறுபடியும் அவளுடைய சேர்க்கையினாலையும் வாரத்தினுடைய சேர்க்கையினாலையும் யோகம் கரணம். இப்படி திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த 5 காலத்துக்கு அங்கங்கள். அதனால்தான் சங்கல்பம் பண்ணும் பொழுது இந்த 5 சேர்த்து சொல்றேன். வேற 5 சொல்லாத மாதிரி ஒரு 3ஆவது சொல்லுங்க. இது தினந்தோறும் இன்னைக்கு என்னென்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் தெரிஞ்சுட்டாலே புண்ணியம்னு சொல்றது. ஏன், இந்த காலம் பரமேஸ்வர ஸ்வரூபம். எதற்காக சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் பண்ற இடம் இல்லையோ, அதே மாதிரி எந்த தேசத்துல இருக்க எந்த காலத்துல இருக்க. இந்த தேசத்துல இருந்துருக்கேன் விந்தியா தட்சிணே பாகே பிராமண சந்நிதோ ஹரிஹர பிராமண சந்நிதோ இந்த கஷேத்ரே கற்பகாம்பா கஷேத்ரே அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, இந்த ஊர்ல இருக்கேன். ஸோ ஸ்பேஸ். அதே போலயே டைம், அந்த டைம் கோஆர்டினேட்டும் வேணும். அதனாலதான் இந்த டைம் கோஆர்டினேட்டுக்கு 5 பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சாங்கம்ங்கிறது பஞ்சாங்கம் வேற ஏதோ காலத்தினுடைய அங்கங்கள். அந்த காலமே பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். தினந்தோறும் இன்னைக்கு என்ன கிழமை என்ன இது தெரியாமல் வாட்சை கட்டிட்டு ஒவ்வொரு தரம் செக்ல சைன் பண்ணும் பொழுது 100 தரம் வாட்சை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன டேட்டு தெரியல. பிராரம்பம். நீங்க காலம்புரை எழுந்ததுமே இது சொல்லி ஆகணும். ஸ்திரீகளும் சங்கல்பம் பண்ணிட்டு துளசி பூஜை பண்றான். அப்ப என்ன விவகாரம், இன்னைக்கு என்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் தெரியணுமோ இல்லையா. இது முக்கியம். என்ன, பரமேஸ்வர ஸ்மரணம். தெரியாமலேயே பரமேஸ்வரனை பார்த்துட்டு இருக்கேன். இந்த காலம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க. காலம் எங்க இருக்குன்னு சொன்னா காலம் எங்கும் வியாபிச்சு பரமேஸ்வரனோ இல்லையா, அவர் எங்கும் வியாபிச்சிருக்கார். ஆனா அந்த காலமானது மனுஷனால் எப்படி அறியப்படுகிறது? காலத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்ப எந்த செயல் சொல்லும் பொழுதும் அந்த செயல்ல கால சம்பந்தம் இல்லாம சொல்றேன். வரேன், வந்துட்டேன், வரப்போகிறேன், கால சம்பந்தமா இருக்கா இல்லையா? பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஏதோ ஒண்ணு சொல்லாம ஒரு செயலும் உங்களால சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு செயல்லையும் காலம் சம்பந்திக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா அதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க. அதனாலதான் பாஸ்ட் டென்ஸோ பிரசன்ட் டென்ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பூத பவிஷ்யத் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாம் உபயோகப்படுத்துறா இல்லையா? அதனால காலத்தை பிரத்யட்சம்னு சொல்லிவிட்டான் மீமாம்சகர். வேதாந்திகளும் காலம் பிரத்யட்சம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பிரசன்ட் டென்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா அது நமக்கு தெரியறதே தவிர நம்ம ஊனி கவனிக்கிறது இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கார் ஒரு தாத்தா, ஒரு சின்ன பையன் இருக்க. அந்த பையனை கேட்டார், 49 போச்சான்னு கேட்டார்.
41 பஸ் நம்பர் 41 எப்படி போகும்னு 41 நம்பர் பஸ் போச்சான்னு அந்த பையன் சொல்றார், ஒரு யுகமா நிக்கிறேன் போகலன்ட்டு. அவர் எப்படி ஒரு யுகமா நிக்க முடியும்? இவர் வந்த பிறகுதானே அந்த பையன் வந்தான். ஆனா அவர் அவ்வளவு நேரம் காத்துன்னு இருக்கார். இந்த பையனுக்கு பொறுக்கல, இவன் அர்ஜென்டா போகணுமா. நானும் காத்துட்டு இருக்கேன், ஒரு யுகமா காத்துட்டு இருக்கேன், போகவே இல்லை. இந்த பஸ்ஸுக்காரது ஒரு 10 நிமிஷம் வெக்ஷம் அவனை பத்தி. இதுக்குள்ள பஸ் வந்துருது, இவன் கவனிக்கல, அது போயிடுச்சு. விவகாரம் இருக்க. அப்ப விவகாரம் என்ன? அங்க நின்று இருக்கான், இவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான். எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல கொஞ்ச நேரம் ஆனாலும், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஆனாலும் அது ஒரு யுகமா இவனுக்கு காணப்படுறது. அதே மாதிரி டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கான். 1 மணி நேரம் ஆச்சு, டக்குன்னு ஆயிடுச்சு அதுக்குள்ள. அப்படின்னா நான் அது இப்ப 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இல்ல, அதுக்குள்ள சீக்கிரமா போனா போல இருந்ததுன்னா இவன் மனசு பிடிச்சதையானால் காலம் நகருவது இவனுக்கு தெரியலை. இல்லைன்னா போர் அடிச்சதுன்னா காலம் போறது இன்னும் போகலையே கடிகாரத்தை ஆட்டி பாக்குறான், போயிட்டு இருக்கா இல்லையா. அப்ப விவகாரம் என்ன? இந்த காலம்ங்கிறது இவன் மனசுல இருக்கு. காலமானது அதேதான். இவர் 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கா பக்கத்துல. ஒருத்தர் இன்னும் சாம்பார்லயே அப்படியே மூழ்கிட்டு இருக்கார். ஒருத்தர் மோர் சாப்பிட்டு முடிச்சு விட்டார். உத்தரபோசனம் வாங்கின இவர் கேட்கிறார், என்ன கிளம்பலாமா? இதோ வந்துட்டேன். ஒரு விதமா சாப்பிட்டு இருக்கிறேன். ஒரு விதமா சாப்பிட்டு இருக்கார். இவரோட தானே வந்துட்டு இருக்கார். இவர் முன்னால சாப்பிட்டார். சில பேர் பாருங்க வேகமா சாப்பிடுவார். சில பேர் என்ன நிதானமா ஒவ்வொன்னா கடிச்சு சாப்பிடுவாங்க. வாரம் முழுக்க வழக்கம்தான். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம சாப்பிடணும். பக்கத்துல இருக்காலாம் எப்படி சேர்ந்து இருக்கான்னு பார்த்து சாப்பிடணுங்கிற ட்ரைனிங் இருந்தது பழைய நாள்ல. 10 பேரை உட்கார வச்சு வந்தியில பரிமாறினா முன்னால எழுந்து கூடாது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரியே வீட்டுல நீங்க சாப்பிடுறதா இருந்தாலும் பின்னால இருக்கிறவளுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடணும். சரியா? எல்லாத்தையும் கொட்டி விடுமா. அடுத்த ஒருத்தர் இருக்கார சாப்பிடுறத அவளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது தெரியணும். இதுதான் முன்னால நமக்கு நான் சின்ன விஷயங்கள் நம்ம இந்தியன் கல்ச்சர்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, எப்படி இருந்தது வீட்டுல இருக்கிறது ஏதோ 4 பேரும் சேர்ந்து சாப்பிடணும் இல்லையா. இவனுக்கு பிடிச்சதா இருந்தா எல்லாமே எனக்கே போட்டுரு. பாதாம் அல்வாலாம் எனக்கு தான். கடைசியா அவளுக்கு சட்னி தான் மிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவா? அது இல்ல. பழைய நாள்ல மாமியாரா இருந்தா என்ன பண்ணுவா? எல்லாருக்கும் எடுத்து வச்சு, ஸ்திரீகளா இருந்தா அவளுக்கு தனியா எடுத்து வச்சு தனியா கொண்டு வந்து அங்க உள்ள என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியப்படாது. சாப்பிடணும் அதே போல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். பரிமாறுறதெல்லாம் ஒரு கிண்டு நம்ம ஜனங்கள். அதெல்லாம் சாப்பிடுறப்பவே அவ எப்படி சாப்பிட்ருக்கா அவ சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். இது எதுக்காக சொல்ல வந்தேன்? காலத்துக்கு இவ்வளவு விவகாரம் இருக்கு. அந்த காலமானது மனசுக்கு சந்தோஷமா ஒரு செயல் இருக்கமே, ஆனால் அந்த காலம் போறது நமக்கு தெரியாது. அதனால பிரம்மதேவர், நானும் கைலாசத்துல இருக்கேன், கனகமணி சௌதத்துல இருக்கேன், அழகான ஒரு ஸ்வரூபத்துல பக்த ஜனங்களோட சேர்ந்து இருக்கேன், ஸ்புடமாக பரமேஸ்வரனை தியானம் பண்ணி கொண்டு இருக்கேன். எனக்கு காலம் போறது எப்படி தெரிய போறது? ஏன்? மனசுல நிறைஞ்சிருக்கு. எப்பொழுது மனசு நிறைஞ்சிருக்க சந்தோஷமா இருக்க அந்த சமயத்துல காலம் எவ்வளவு தூரம் ஆனாலும் நமக்கு தெரியாது. ஆகையால் விதாத்ரணாம் காலாம் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதா. அந்த பிரம்மதேவருடைய கல்பங்கள் எத்தனை ஆனாலும் சரி, அத்தனை காலமும் ஒரே க்ஷணத்துல நான் பண்ணிவிடேன். காலம் என்ன காரணம் தெரியுமோ? நான் காலனை ஜெயித்த காலனிட்ட நான் இருக்கேன். இந்த காலம் இருக்கேன், இந்த காலனையே ஜெயித்தேன் நான். மிருத்யுர் யஸ்ய உபசேஷனம். இந்த யமதர்மராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தொட்டுக்கிற ஒரு தொகை மாதிரி. அப்படி இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எதிர்க்க இருந்துட்டு இருக்கேன். ஹே பரமேஸ்வரா, விபோ, பார்வதீவரா, சாம்பனே அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். அந்த மனசு நிறைஞ்சு இருக்கக்கூடிய சமயத்துல காலத்தை பத்தி சொல்லணுமா? அது போனதே தெரியாது. போங்க, அப்படிப்பட்டதான நிலை இருக்கணும் மனுஷனுக்கு. எந்த ஒரு செயல் நம்ம பண்ணும் பொழுதும் போர் அடிச்சதுன்னு வச்சுங்க, காலமே நகரலைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் ரிட்டையர் ஆகிறப்ப ரொம்ப பயப்படுறான். காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, காசு இல்லாததுனால இல்ல. பொழுது எப்படி சார் போகுது? பொழுது எப்படி போக்குறதுன்னா இந்நேரம் அத்தனை பண்ணிட்டு இருந்த உத்தியோகத்துக்கு என்ன பண்ணிட்டு விவகாரம் பண்ணிட்டு பொழுது போக்குறது என்னதுங்கிறதா நிஜமான கட்டம் ஜனங்களுக்கு. ஆனா அப்படி இல்லை. நல்ல வழியில நீங்க இருந்ததையானால் பொழுது போறதே தெரியாது, சமயமே இருக்காது. இன்னும் அது பண்ணணும், இது இப்படித்தான் இருக்கலாம்.
அது இல்லாம பொழுது எப்படி போக்கணும்னு ஆசையானால் நிஜமா மனுஷனுக்கு வியாதி தான் வரும். சோ முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும், பொழுது நமக்கு போகக்கூடாது. ஆல்வேஸ் யூ ஷுட் என்கேஜ் யுவர் செல்ஃப். ஏதோ ஒரு காரியம். ரிட்டையர் ஆன பிறகு புதுசா பிரெஞ்சு கத்துங்க, நான் வேண்டாம் நான் சொன்னேன். பிரயோஜனம் என்னன்னா, பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். நம்ம புத்தி இருக்க, மனுஷனுடைய புத்தி இருக்க, அதுக்கு வேற தீட்டின்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அப்ப என்ன ஆகும்னா அதுதான் ஃப்ரெஷ்ஷா சௌக்கியமா இருக்கும். அதனால மனுஷன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அதுலயும் முக்கியமாக அந்த பகவத் பக்தி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்தவைர்பிரம்மாதீனாம் ஜய ஜய வசோபிர்நியமினாம் கணானாம் கேலிபிஹ மதகலமஹோட்சத்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் திரிநயனம் உமாஸ்லிட்டவபுஷம் கதாத்வாம் பஸ்யேயம் கரதிருதமிருகம் கண்டவரசம் ஸ்தவைஹி பிரம்மாதீனாம். இப்பொழுது நான் பரமேஸ்வரனை பார்த்துட்டு அவரை கை கூப்பிண்டு சிரங்கூப்பிண்டு அவருக்கு விசேஷமாக மந்திரங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு அவருடைய நாமாக்களை சொல்லிட்டு பொழுதுபோக்கிண்டே இருப்பேன்னு சொன்னேன். இது நன்னாத்தான் இருக்கு. ஆனா பரமேஸ்வரனை கண்ணை திறந்து நான் பார்த்துட்டு இருக்கிறதோட என் இதயத்திலேயே அவர் இருந்தா தேவையே. அந்த கண்ணை திறக்கிறதுங்கிற விவகாரம் கூட இருக்கக்கூடாது. கண்ணை திறந்தா என்ன அது தெரியுமோ, நான் வேற பரமேஸ்வரன் வேற. நான் பரமேஸ்வரனை பார்க்கிறேன். அந்த கண்ணு ஒரு இடத்துல மூடுற சமயத்துல பரமேஸ்வரனுடைய பிரத்யட்சம் எனக்கு ஏற்படல. அதோட மட்டும் இல்ல, முன்னால இருக்கிறவா ரொம்ப ஹைட்டா இருக்காரு, ஏன்னா அவரை மறைச்சு விடுவேன். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. பதிலா சரியான இடம் கிடைக்காது. அவரை பார்த்துட்டே நான் இருக்கணும். ஒரு கணம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மறையப்படாது. இப்படின்னு கவலை இருக்கு. அவ என் இதயத்திலேயே இருந்தாரேனால் ரொம்ப சௌக்கியமா இருக்குமே. அதோட மட்டும் இல்ல, எல்லோரும் பாக்குறாங்கிறத விட நான் மட்டும் பாக்குறேன்னா வசதியும் இல்லை. அங்கேயும் ஒரு அபிப்பிராயம். எல்லோரும் பரமேஸ்வரனை பாக்குறேன்னா பரமேஸ்வரன் எல்லாரும் நீரும் பாக்குறேன் நானும் பாக்குறேன். ஆனா எங்க இதயத்துல பாக்குறதுன்னா நான் மட்டும்தான் பார்ப்பேன். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் என் இதயத்துல காணப்படணும். எப்படி? ஸ்தவை பிரம்மாதீனாம், என் இதயத்துல பரமேஸ்வரன் காணப்படணும். எப்படி காணப்படணும்னு பிரார்த்திக்கிறேன். பிரம்மதேவர் முதலிய பிரம்மா விஷ்ணு முதலிய தேவதைகள்லாம் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காட்சி எனக்கு வேணும். ஸ்தவை பிரம்மாதீனாம். அது மட்டும் இல்ல, ஜெய ஜெய வசோபிர் நியமினாம், நியமிகள் மகர்ஷிகள் முனிகள் இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனுக்கு முன்னாடி ஜெயசப்தம் போட்டிருக்கா. ஜெய ஜெய வசோபிர் நியமினாம். இத்தனையும் இருக்கா. அங்க இருக்கக்கூடியதான கணங்கள், பிரேத கணங்கள், பூத கணங்கள், பரமேஸ்வர கணங்கள், அவைகள்லாம் என்ன பண்றதா கூத்தாடிண்டே இருக்கான். இது எங்கேயாவது கிடைக்குமா? வீட்டுல இருந்த பசங்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது. அந்த பசங்களை யாருக்கு சரி பண்ணணும்னு தெரியல அம்மா அப்பாவுக்கு. ஒருத்தன் நஜமான் ரைட் வழியில இருக்கான், ஆனா அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். மீதி பேர் இருந்தாலும் மொத்துன்னு மொத்துறா. இவனை அடிச்சா அவனுக்கு கோபம், அவனை அடிச்சா தப்பு. என்ன பண்றதுன்னு இந்த குழந்தைகளுடைய சண்டை போட்டுக்கிறது பத்தில, இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டம்னா இது இங்க இல்ல, நமக்கு இல்ல, பிரம்மதேவருக்கே இது ஏற்பட்டதான் ஒரு காலத்துல. ஒரு நாளைக்கு ஆவணி ஆவட்டம் எல்லோரும் பூனல் போட்டுண்டா. என்ன கிட்ட வரப்போறது, சிராவண மாசம் வரப்போறது. பூனல் போட்டுண்டா. தேவதைகள், ராட்சசாள், மனுஷர் எல்லாரையும் படைச்சவர் பிரம்மதேவர். பண்டிகை நாளா இருக்கே, அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும்னு போனான். போயிட்டு நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண பிறகு என்ன பண்ணார், இது 3 பேரும் சேர்ந்து போகக்கூடாதோ? 3 பேரும் போனா இங்க, ஆனா ஒவ்வொருத்தரா போய் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணினார், பண்ணிட்டு சும்மா இருக்கக்கூடாதா? இந்த முதல்ல போனவர் என்ன பண்ணார், ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க நாங்க அப்படின்னார். மாட்டின்டார். இன்னைக்கு நான் மாட்டின்டேன்னார். அவர் என்ன வார்த்தை சொல்றது, நல்லது சொல்லுங்கன்னு சொன்ன. அவர் தான் முதல்லயே வேதத்தை சொல்லியிருக்கார். மறைகளை ஓதிக்கொண்டே இருக்கார். மறைகளை படிங்கோன்னு சொன்னேன். அதுலயே எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிற விவகாரங்கள் முழுக்க சொன்னேன். இதிகாசங்கள் புராணங்கள் எழுத வச்சேன். எழுதின வித அதுல இருக்கக்கூடியதான எல்லா ஸ்வரூபமும் உங்களுக்கு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொன்னேன். இனிமேல இன்னும் நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம்? பாத்தரம் இது என்னடா சரியா சொல்ல முடியல. சரி தா அப்படின்ட்டு என்னடா வெறும் தான், நான் ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சொன்னா தான் சொல்லி முடிச்சுட்டேன்னு அர்த்தம். என்ன தான் முடிக்கிறதே என்ன அது புரிஞ்சு அதை சொல்லிட்டு புரிஞ்சதா அப்படின்னார். அவன் பார்த்தான், ராட்சசன் முதல்ல வந்தவன்.
தான்னு சொல்லிட்டு வரும் புளிச்சதுன்னு நான் இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு பெரியவரை கேட்டேன், அவர் ஏதோ உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணின பிறகு நான் புரியலேன்னு சொன்னேன்ல, நமக்கு நிஜமா புரியல, அது வேற. புரியலேன்னு சொன்னா அவர் வருத்தப்படுவார், விவகாரம் என்ன பண்றதுன்னு. புரிஞ்சு ரொம்ப நல்லா புரிஞ்சுது, என்னமா சொன்னேன் நீங்க இது நமக்கு வம்பா இருக்கு, நான் ஏதோ சொன்னேன், அவன் என்ன புரிஞ்சுருக்குங்கிறான். பார்த்தாராம், என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டார் அவர். என்ன புரிஞ்சுதுன்னு கேட்கறது, அதான் நீங்க தான்னு சொன்னேன், நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ராட்சசாலா இருந்துட்டு இருக்கோம், யார பார்த்தாலும் அடி குத்து உத இப்படித்தான் பண்ணிட்டே இருக்கோம், இது ரொம்ப கெடுதலப்பா. ஏன் என்ன பண்ண, நீங்க தயையோட இருந்தோம், 4 பேரோட தயையோட இருந்தோம், அப்பதான் நல்லது வாழ்க்கையில, இந்த சண்டை சட்டரும் வேண்டாம் அப்படின்னு. பரவாயில்ல, ஏதோ நான் சொன்னது சரியா அவன் புரிஞ்சுட்டப்போ இன்னைக்கு நம்ம தப்பிச்சிடும் அப்படின்னு, சரி போயிட்டு வாப்பான்னு. இந்த பக்கத்திலேயே இருக்க தேவன் பார்த்தாராம், அவர் போனது, இவரும் என்ன பண்ணினார், இவரும் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணல, எனக்கு பண்ணுங்க. அவருக்கு தான்னு சொல்லிட்டு இருக்க நான் சொன்னா கோபம் வந்துடும். அவளுக்கு வேற உபதேசம், எனக்கு வேற உபதேசம், நான் என்ன பிறக்கலாம், அவளுக்கு பயந்துட்டு நீங்க சொன்னேன், என்ன விவகாரம் இருக்குன்னு இவர் பார்த்தார். அதே அதையே சொல்லுவோம் விவகாரம் முழுக்க, இவளுக்கும் தான் சொல்லிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். ரொம்ப நன்னா புரிஞ்சது, ஏன்னா அவன் புரிஞ்சதுன்னு சொன்னேன், நான் புரிஞ்சுக்கலன்னா இப்ப நான் மட்டும் ஆயிடுவோம் இல்லையோ, விவகாரம் என்னன்னு புரிஞ்சதுன்னு. பிரம்மதேவர் பார்த்தாராம், இவனுக்கு என்ன புரிஞ்சதோ ஏண்டா விவகாரம், என்ன புரிஞ்சதுன்னு சொல்லப்பா அப்படின்னாராம். எங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னா, நீங்க தான்னு சொன்னீள், எனக்குத்தான் சொன்னீள், வேற யாருக்கும் இல்ல. நாங்க சொர்க்கலோகத்துல இருக்கோம், எங்க பார்த்தாலும் எங்களுக்கு சுகம், வைராக்கியம்ங்கிறதே கிடையாது எங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் அது இருக்கு இது இருக்கு, போகங்கள் எது வேணும்னாலும் சாப்பிடலாம். பாதாங்கீர் வேணுமா, கற்பூரத்துக்கு கீழே போனாலும் கிடைக்கும். அழகான பதார்த்தம் வேணுமா கிடைக்கும். எது வேணும்னாலும், காமதேனு கல்பவருஷம் இப்படி எல்லாம் இருக்கு. நாங்க புலன்களை அடக்கிறதே இல்ல. அயல் விவகாரம் என்ன ஆச்சுன்னா, பொழுதே போறதில்லை எங்களுக்கு. புலன்களை அடக்கினா தானே நல்ல வழியே தெரியும். அதனால்தான் நல்ல நாள்ல நீங்க சொல்லிட்டு புலனடக்க வேணும், அயல் தமம் அப்படிங்கிறது நிஜம்தான். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. இந்த மனுஷியல் பின்னால் இருக்க பத்தில இவர் வேடிக்கை, இவருக்கு முதல்ல ஒரிஜினாலிட்டியே கிடையாது. யாராவது இதை பண்ணினா அதை பார்த்துன்னா அப்புறம் நம்ம பண்ணணும். நேரா போனார், நமஸ்காரம் பண்ணினார் பிரம்மதேவர்கிட்ட. இப்ப சுலபமா போயிடுது. பிரம்மதேவர் பார்த்தார், நல்லது சொல்லுவோம்னு கேட்டார். அவர் அதே சொல்லுவோம்ட்டார். இன்னைக்கு தான் நல்ல நாளா இருக்கு, சரி இவருக்கு தான்ட்டார். அப்புறம் புரிஞ்சுதான், ரொம்ப நன்னா புரிஞ்சிருக்கு போங்க. அவளுக்கு புரிஞ்சதை விட எங்களுக்கு தான் நன்னா புரிஞ்சிருக்கு. ஓஹோ சரி, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டார். இந்த மனுஷெல்லாம் எப்படி இருக்குன்னு, பக்கத்தாத்துல என்ன இருக்கோ அதை பார்த்து எதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறவா. தனக்கு என்ன வேணும்னு இல்ல, உங்க ஆத்துல இருந்ததுன்னா அது எங்க ஆத்துல இருக்கணும். சோ விவகாரம் முழுக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அவளத்துல இருக்கிறத விட எங்க ஆத்துல இருக்கணும் இப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் இருந்துட்டு இருக்கா. எந்தெந்த ஊர்ல என்னென்ன பொருள் நன்னா கிடைக்குமோ அந்த பொருள் எனக்கே வேணும், எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். வீட்டுல எல்லாம் ஒரே குப்பை தான், மனுஷன் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி சேர்த்து வச்சு விட்டோம் விவகாரம் முழுக்க. அதனால என்னென்ன, இந்த கொடுக்கற புத்தியே இல்லை இவனுக்கு. அதனால தானம் பண்ணணும், அதான்ப்பா கரெக்ட் அப்படின்ட்டார். 3 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டாரா. அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் மேகத்தை கூப்பிடுத. என்ன ஆச்சுன்னு, இதை நான் எண்ணிக்கே சொன்னான்னு இல்ல, அப்பப்ப மழை வரும் பொழுது நீ இதை சொல்லுன்ட்ட. அதான் இடிக்கிறப்ப தான் இடிக்கிறதாம் விவகாரம் முழுக்க. வேதம் சொல்றது விவகாரம் முழுக்க தாமியத தத்த தயத்வம் இப்படின்னு சொன்னதுன்னு உபநிஷத்துல ஒரு கதை. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அங்க இருக்கக்கூடியதான கணங்கள்லாம் சந்தோஷமா இப்படி பாட்டு பாடிட்டே இருக்கலாம். காரணம் என்ன, இவர் சந்தோஷமா இருக்கார். ஆகையால் அங்க இருக்கக்கூடியதான கணங்கள்லாம் சந்தோஷமா பாடிட்டு இருக்கு. கணானாம் கேளிபி ஸ்தவைர் பிரம்மாதீனாம், பிரம்மதேவர்களுடைய ஸ்தவங்கள், ஜெய ஜெய வசோபிர் நியமினாம், அங்க இருக்கக்கூடியதான மகர்ஷிகள் முனீஸ்வரர் இவெல்லாம் யோகிகள் எல்லாம் ஜெயஜ கோஷம் பண்ணிட்டு இருக்கா. கணானாம் கேளிபி, இந்த கைலாச லோகத்துல கணங்கள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு கூத்தாடிட்டு இருக்கேன். மத கல மோட்சஸ்ய கபுதி. இந்த சந்தர்ப்பத்துல அந்த காலை இருக்க பத்தில அதனுடைய முதுகுல பார்வதி பரமேஸ்வரால் உட்கார்ந்து இருக்கலாம். அது மாதிரி என் மனசுல தோணணும் அப்படிங்கிற மத கல மோட்சஸ்ய கபுதி.
இத மதம் பிடிச்சதான் அந்த மாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாடனுடைய முதுகுல ஸ்திதம் நீலக்ரீவம். அந்த பரமேஸ்வரனை எப்படி நான் பார்க்கணும்? காலகாலனா பார்க்கணும், அவருடைய நீலகண்டனா பார்க்கணும். பரமேஸ்வரன் இந்த நீலகண்டனா பார்த்தா நமக்கு ரொம்ப க்ஷேமம். ஏன்? நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடும். துன்பத்தை நீக்கினவர் அல்லவா அந்த நீலகண்ட லீலை. பரமேஸ்வருடைய லீலைகள் 66 லீலைகள் சிவபுராணம் சொல்றது. அதுல முக்கியமான லீலைகள் சிலது மார்க்கண்டைய லீலை, அதே போல நீலகண்ட லீலை, இப்படி சில லீலைகள். அந்த லீலைகள்ல என்ன பண்ணினார்? அமிர்தத்தை தான் பானம் பண்ணிது, விஷத்தை பானம் பண்ணினார், ஆலாகல விஷத்தை பானம் பண்ணினார். ஆலாகலம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு எப்படி வருமோ என்ன ஆகுமோ, நம்ம இத்தனை நாளா சேர்த்து வச்சதெல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போயிடுமோன்னு தான் கவலை வருது. 30 வருஷமா உத்தியோகத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணா நாளைக்கு உத்தியோகத்துல இருந்து வர வேண்டாம்னு சொல்றோம். இத்தனை நாள் பண்ணியதெல்லாம் கிருஷ்ணா பணம் தான். எப்படி கஷ்டம், எந்த துன்பம் எப்படி வரும்னு தெரியாது. ஒரு சின்ன தப்புனாலேயே எல்லாமே போறா போலன்னா இருக்க வாழ்க்கையில கஷ்டம். அப்படிப்பட்டதான கஷ்டம் வரும்பொழுது அதை தான் எடுத்துட்டு காப்பாத்தினார். எல்லா தேவதைகளும் ஓடி போகும் பொழுதும் பரமேஸ்வரன் தான் பண்ணினார். அதை எடுத்து தன் கழுத்துல வச்சுட்டு உள்ளே விழுங்கவும் இல்லை, விழுங்கவும் இல்லை, வெளியில கக்கவும் இல்லை. வெளியில கக்கினா இருக்க 7 உலகத்துக்கு நாசமா போயிடும். உள்ள விழுங்கி விட்டார்னா வயசுக்குள்ள இருக்கக்கூடியதான லோகங்களுக்கெல்லாம் துன்பம் வரும். ஆகையால் கழுத்திலேயே வச்சுட்டாராம் அவர். அப்படிப்பட்டதான நீலகண்டன உலகத்துக்கெல்லாம் சகாயம் பண்ணினவர நீலக்ரீவம். அதுக்கு மேல திருநயனம். பரமேஸ்வரனுக்கு முக்கண்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது முக்கண்டம்? சூரியன் சந்திரன் எனக்கூடியதான 2 காலங்கள். காலத்தை பத்தி இந்நேரம் பார்த்தோம். அந்த காலங்கள் ரெண்டும் தன் கண்ணா வச்சுட்டு இருக்காங்க. 3வது கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது அர்த்த நிமீலித்த நேத்திர. எப்பொழுதும் திறக்க மாட்டார். அது திறந்தா பிரளயம் வந்துடும். அந்த கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கார். எதுக்காக? அக்னி. அந்த அக்னி எப்ப வரும்? நிஜமாக நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா அப்ப வரும். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசத்குரு தர்ஜுனா. காலத்துக்குள்ளே அடங்கி நான் இந்த கர்மாவை பண்றேன், அந்த கர்மாவை பண்றேன். காலம் அகரஹ சந்தியாமுபாசீதா. காலம் சந்தியாவந்தனம் பண்ணும், சாயங்காலம் பண்ணா சந்தியாவந்தனம். இந்த காலத்தோற்றம் இருக்கிற பர்யந்தம் நீங்க இந்த நிலையிலே இருக்க. காலகாலனாக காலனுக்கு அப்பாற்பட்டதாக கிரியாகாரக பேதம் இல்லாதான ஒரு ஸ்வரூபம் ஒன்று இருக்கு, ஞான ஸ்வரூபம். அது வறுமையானால் அது அவித்யோட சேர்த்து பசுக்கி விடுமா. முன்னாலேயே காலம் சொல்றப்ப என்ன சொன்னேனே, அவித்யா கால சம்பந்தம் தான் காலம். அதையும் நிறுத்தி விடுவார். அந்த ஞானம் நமக்கு வரணும். அந்த ஞானம் வறுமையானால் அந்த கண்ணை திறப்பார், எல்லாமும் போயிடுது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகமே போயாச்சு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் தான் அந்த கண்ணை முண்டே இருக்கு. ஞானம் சர்வ கர்மாணம் பஸ்மசத்குரு தர்ஜுனா. எல்லாத்தையும் அழிச்சு விடும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் முக்கண்ணனா இருக்கார். ஆகையால் இந்த பரமேஸ்வரனை அந்த நிலையில நாம் பார்க்கணும். போக ஸ்வர்க அபவர்கதா. ஸ்வர்காதி லோகங்களையும் கொடுப்பார், கால சம்பந்தமான லோகங்களையும் கொடுப்பார். அதுக்கு அப்பாற்பட்டதான கால சம்பந்தமே இல்லாதான மோட்சத்தையும் கொடுப்பாரா. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் திருநயனம். உமா ஸ்லிப் சவபுஷம். அம்பால ஆலிங்கனம் பண்ணின்றதான ஒரு ஸ்வரூபம். இது எதுக்கு? இதோட சொல்லிட்டு இருக்கல, மனுஷனுக்கு ஒரு பக்கம் மட்டும் லௌகிகமான விவகாரம் மட்டும் இருந்தா போறாது. நிறைய காசு இருக்கு, நிறைய புகழ் இருக்கு, பெரிய உத்தியோகம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் போறாது. மன நிம்மதி வேணும். மன நிம்மதி வேணும்னா இவைகள்லாம் இல்லைன்னா இருக்கிற நிம்மதி போயிடும். நான் சௌக்கியமா இருக்கேன்னு சொன்னேனால், சௌக்கியமா இருந்தாலும் நீங்க மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாது. உங்களுக்கு சேர்ந்த வாழ்லாம் சௌக்கியமா போகணும். 157 பேர் மெட்ராஸ்ல இருந்து போனாலாம். எங்க அந்த பதரிகா சார்தாம் யாத்திரம். அத்தனை ஃபேமிலிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமோ. வருவாளா நம்ம பந்துக்கள் வருவாளா. இப்ப அம்மாவுக்கே பைக்கியமா குடிச்சுடுத்தோம். விவகாரம் முழுக்க அம்மா விட்டு அந்த அம்மா போயிருக்கா. இந்த அம்மா ஆஸ்பத்திரி வீட்டு வந்துட்டா. என்னடா விவகாரம்? அப்படி ஒரு கஷ்டம். நமக்கு சேர்ந்த வாளுக்கு ஒரு கட்டம் வந்து அது இவாளை தாக்கிறதோ இல்லையா. நீங்க என்னத்தான் சொல்லுங்க, சேராம இருங்கோ, தனியா இருங்கோ, நல்லா இருக்கு. அந்த நிலை வர பர்யந்தம் மனுஷாளுக்கு கட்டம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன, மனுஷாளுக்கு காசு இருந்தா மட்டும் போறாது. எவ்வளவு காசு இருந்தாலும் நம்ம பந்துக்கள் அங்கே போயிருக்கா, அவ வரணுமேன்னு அந்த கவலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தா போகுமா? போகாதது. அப்ப விவகாரம் என்ன, பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போறோம். அப்படி இந்த ரெண்டும் இருக்கணும். காசும் சௌபாகியமும் இருக்கணும், மன சந்தோஷமும் இருக்கணும்.
அந்த ரெண்டும் இருக்கணும்னா பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கணும். வாகர்த்தாதிபதம் புருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஒரு நாளும் பிரிஞ்சு இருக்க மாட்டான். சொல்லும் பொருளும் இப்படி சேர்ந்து இருக்க அதே விதமாக சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் வேணும். ஆகையால் உமா ஸ்லிப்டவபுஷம் அம்பாளோட சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அது பிரிக்க முடியாம சேர்ந்து போயிடுதுன்னு அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். இந்த ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி ரெண்டு பேர் தனித்தனியான பிரிக்க முடியாதான் ஒரே சரீரத்துல சேர்ந்து இருக்க பார்த்தா அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும். ஸ்திதம் நீலக்ரீவம் திரிநயனம் உமா ஸ்லிப்டவபுஷம் அதெல்லாம் சரியா இருக்கு. இந்த ஒரு ஸ்வரூபம் அது என்ன காலமாட்டுக்கு மேல உட்காரணும்னு சொல்றல. இது அழகான ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்தா போலையும் ஸ்வஸ்திகாசனத்துல உட்கார்ந்தா போலையும் வாமி பூமிஸ்தா புலஸ்த ஹனுமான் சத்ருக்ன பார்ஸ்வதலையோர் வாய்வாதி கோணேஷா சுக்ரீவஸ்து விபீஷ்ணஸ்து யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் இப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தமான ஒரு ஆசனத்துல அக்ரே வாஜயதே பிரபஞ்சனஸ்தே தத்துவம் முனிபிய பரம். ராமன் ஒரு நாளைக்கு பார்த்தாராம் அனுமாருக்கு பாடம் சொல்லணும்னு அவருக்கு ஆசை வந்துருக்கு. என்ன சார் ரொம்ப பெரியவர் ரொம்ப பக்தனா இருக்கார் அவளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும்னு பாடம் சொல்லணும்னு ஆசை வந்துருது. அனுமார் கை கூப்பி நிக்கிறார் பாருங்க போட்டோல அப்படியே தலைவணங்கி கை கூப்பி நிக்கிறார். சிஷ்ய லட்சணங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கே பாடம் சொல்லணுமே அப்படின்னு யோசனை பண்ணார். நாமே தெரியாம முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல எழுதிவிட்டோம் மனுஷியானாம் அதிகாரா மனுஷியாருக்குத்தான் சாஸ்திரம் சார் குரங்குக்கும் யானைக்கும் புனைக்கும் கிடையாதுன்ட்டார். அது அவரே எழுதிவிட்டார் விவகாரம் முழுக்க. இப்பவோ இருக்கிறதுலயே குரங்கு பக்தாலாம் குரங்குன்னு சொல்லப்படாது. அந்த குரங்கு பக்தனா இருக்கு ரிவர்ஸ் நாட்டுரும் விவகாரம் என்னடா ஆச்சுனர். அது அவ்வளவு பக்தனா இருக்காரு அவளுக்கு ஏதோ சொல்லணுமே எனக்கூடியதான எண்ணம் வந்துட்டான். ராமன் பாக்குறார் என்னடா இது இப்படி ஆயிடுத்து நம்மளோ அப்படி எழுதிவிட்டேன் இவளுக்கு சொல்லித்தான் ஆகணும். இவ்வளவு பக்தனா இருந்தா குருயா சிஷ்யாய பக்தாய ரகசியம் அப்படி தேசிக்கா. பக்தனா ஒரு பக்தியோட ஒரு சிஷ்யன் இருந்தா ரகசியமா இருந்தாலும் அவனுக்கு சொல்லிவிடுவா. புரியறதா இல்லையான்னு நீ சொல்லு ஒரு நாளைக்கு புரியும்ட்டார். சரி என்ன பண்றதுன்னு என்ன பண்ணினா மகர்ஷிகள் எல்லாம் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு எதுக்கு நிக்கிற வரிசையா நான் ஒண்ணு சொல்ல போறேன் கேட்டுங்கோன்னார். அவ பார்த்த நமக்கு தெரியாதா நீங்க உங்க அனுகிரகத்தால் தான் நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாம் சரி சொல்லுங்க. முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடான் ஐயுணர்களுக்கு ஏவோம் இங்க இருந்து ஆரம்பிச்சார். வியாக்கரம் என்ன சுவாமினர் இங்க இருந்து ஆரம்பிச்சு சப்த பிரம்மத்தை சொல்லி பரபிரம்மத்தை சொல்லி வேதாந்தம் வரைக்கும் முடிச்சாராம். என்ன சுவாமி எதுக்காக எல்லாம் முடிச்ச பிறகு பாடங்கள்லாம் நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம்னார். போன பிறகு அனுமார் தெரிஞ்சதோ இல்லையோன்னார். அற்புதமா புரிஞ்சுடுத்தார். உமக்கத்தாயா சொன்னேன் அது விவகாரம் என்ன வியாக்கியாந்தம் பரதாதவே பரிவிருத்தம் யாருக்கு அவளுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க. பிரபஞ்சன சுதம் வியாக்கியாந்தம் யாருக்கு வியாக்கியானம் பண்ணணும் அனுமாருக்கு சொல்லணும். அனுமாருக்கு சொல்லணும் எனக்கூடியதான ஆசையில அங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கு சொன்னாராம். அவளுக்கு சொல்ற வழியாக இவளுக்கு சொன்னாலாம். இந்த சாதாரண தினந்தோறும் ஸ்லோகம் படிக்கிறோம். ஆனா அந்த ஸ்லோகத்துல ரகசியம் தெரியணும். இந்த ராமனுடைய கட்டாட்சம் பாருங்க. ஒரு சாதாரணமான ஒரு குரங்கா இருந்தாலும் அதுக்கும் எல்லாம் வரணும். சகல சாஸ்திர ஞானமும் வரணும். அப்படி பகவானுக்கு உத்தாரணம் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க மேல அவருடைய கருணை விழுந்திருக்குன்னா வேற எதையும் நிக்க வைக்க முடியாது. நான் இந்த நிலையில காப்பாத்துவாரா சுவாமி என்ன அபிச்சே சுதுராச்சார பஜதே மாமனன்யபாத். உலகத்துல இல்லாத தவறுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க பண்ணின போதிலும் அவர் சொல்றார் நான் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து விட்டேன். சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிகோஹிதா. ஆயல் பக்தி தான் வேணும். பரமாத்மாவை நம்பினேள் உங்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா தோஷங்களையும் நீக்கி என் நிலையில உங்களை இருந்தாலும் காப்பாத்துவேங்கிறார். அப்படிப்பட்டதான நிலை நமக்கு வரணுமா? அதுக்காகத்தான் என்ன பண்ணினார் மகோட்சஸ்ய ககுதி. மகோட்சம் காள பரமேஸ்வரனுக்கு காள வாகனமாகவும் மகாவிஷ்ணுவுக்கு கருட வாகனம். வாகனங்கள்ல விசேஷம். ஒவ்வொரு சுவாமிக்கு ஏன் சார் ஒரு வாகனம்? சுப்பிரமணிய சுவாமிக்கு மயில் வாகனம்னார். மயில் சப்பா எடுத்து அது மேல உட்கார்ந்தா இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. அதுல மயில் வாகனம்னு சொன்னால மயில தொடாம உட்கார்ந்துட்டு இருக்கா. மயிலுக்கு வெயிட்டே விழப்படாதான். அதை ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது. வீட்டுக்குள்ள ஏதோடு ஈட்டிக்காம இருக்கிறதுங்கிறதுக்காக தான் மயில் வாகனம்னு சொல்றது. அதே மாதிரி இவரே இந்த வாகனம் ஏன் வச்சுட்டு இருக்கார்? இந்த காளைங்கிறது தர்மஸ்வரூபம்.
தர்மத்தை புடி வாழ்க்கையில, அதுக்கப்புறம் நான் உனக்கு வசமாக்கிடுவேன். தர்மார்த்த காம மோட்சங்கள்னாலப்ப முதல்ல நீ தர்மத்தை ஆரம்பி, தர்மத்தை புடிச்சுக்கோ, நான் உனக்கு வசமாகறேன்னு சொல்றதுக்காக தான் மகோட்சஸ்ய ககுதி மரகல மகோட்சஸ்ய ககுதி. நிச்சயமாக நான் தினந்தோறும் ஜபம் பண்ணித்தான் ஆகணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பகவான் நாமாவை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல யார் இருக்கானோ அவனுக்கு பகவான் தானே பக்கத்துல இருந்து சகாயம் பண்றாரு. அதனால எமேவ ஏஷ உருணத்தே தேன லப்யா, எந்த சாதகன் எந்த பரமாத்மா தான் எனக்கு வேணும் என்று நினைக்கிறானோ நிச்சயமா இந்த பரமாத்மா அவனுக்கு வசமாகிறான். வீட்டுல கஷ்டம் சார், கிளாஸுக்கு வர முடியல, உடம்பு சரியா இல்ல, ஆட முடியல, இன்னைக்கு புஸ்தகத்தையே தொடல, ஒர்க்கு ஜாஸ்தி, இன்னைக்கு இல்ல, இப்படின்னு ஆரம்பிச்சா நடக்காது. என்ன ஆனாலும் சரி சிவானந்தாரு ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும், ஒரு 10 நிமிஷமாவது பகவான தியானம் பண்ணும். 24 மணி நேரம் 10 நிமிஷம் தோணாத அப்படின்னு நம்ம புடிச்சுட்டோம்னா நிச்சயமா பகவான் உங்களுக்கு எல்லா சகாயம் பண்ணுவார். ஸ்திதம் நீலக்ரீவம் திரையனமுமாஸ்லேட்டவபுடம் கதாத்வம் பஸ்யேயம், ஹே பரமேஸ்வர கதாத்வம் துவம் பஸ்யேயம். கரதிருத மிருகம் கண்ட பரசும், பரமேஸ்வரன் கையில 2 வச்சுருக்கார். ஒரு கையில மான வச்சுருக்கார், இன்னொரு கையில உடஞ்சதான கட்டல் கால வச்சுருக்கார். கண்ட பரசும், இது எதுக்கு வச்சுருக்கார்? சாதாரணமா தேவதைகள்லாம் கையில ஏதோ வச்சுருக்கார். இந்த கையில வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன பயமுடுத்தணுமா? கத்தி சூலம் எல்லாம் வச்சுட்டா என்ன பயப்படணும்னா நமஸ்காரம் பண்ணதான் நான் வந்திருக்கேன், என்ன எதுக்கு பயமுடுத்துறத கத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் இப்படின்னு கேட்கலாம். சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் அப்படின்னு வச்சுட்டு சங்கம் சக்கரம் இதெல்லாம் எதுக்கு சார்? சக்கரங்கள்லாம் வச்சுட்டு என்ன பயமுடுத்தணுமா? எதுக்காக வச்சுட்டு இருக்கேன்? ஒவ்வொரு ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு விசேஷம். மனசு மான் மாதிரி அது ஓடிண்டே இருக்கும் எல்லா பக்கத்துலயும். அந்த ஓடிட்டு இருக்கிற மான ஓடாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரா, அத கையால இழுத்து பிடிச்சுட்டு இருக்கா. பின் 2 காலை, பின் கால்களை பிடிச்சுட்டா அதை ஓட முடியுமா? ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, எம்பிண்டே இருக்கு, எல்லா பக்கத்தையும் ஓடணும்னு நினைக்கிறது, ஆனா பிடிச்சுட்டார். அதே போல பரமேஸ்வரா என் மனசை பிடிச்சுக்கோப்பா, இங்கேயும் ஓடாம பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்க கூடியதான மானுடைய பின்கால பிடிச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். மிருகம் அது ஒண்ணு, கரதிருத மிருகம். அதனால பரமேஸ்வரனை இப்படி தியானம் பண்ணினாலேயானால் உங்க மனசனுடைய சாஞ்சல்யம் குறையும். 2வது கண்ட பரசும், கண்ட பரசு உடஞ்சதான கட்டில் கால் இல்ல கோடாலி வச்சுருந்தோம். இது எதுக்குன்னு, ஒரு நாளைக்கு பிரம்மதேவர் பொய் சொல்லிவிட்டார். பொய் சொன்னதுனால இவர் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா? ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட்டார். பிரம்மத்தி பண்ணலாமா? ந பிராமணோ ஹந்தவ்யா, பிராமணன் கொல்லப்படாது. இவர் பாட்டு சிம்பிளா ஒரு கிள்ளி எடுத்துட்டார். கத்திரிக்காய் கிள்றா போல காம்ப கிள்றா போல ஒரு கிள்ளி எடுத்து விட்டார், போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஞாபகம் இருந்தான், அடாடாடா பிரம்மத்திய பண்ணிவிட்டேனே. பிரம்மத்திய பண்ணினாலும் இவர் பொண்ணும் ஆகாது, ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இருந்த போதிலும் ஒருவருக்கு அபகாரம் பண்ணினோமையான அதுல பாபம் வருது. அந்த பாபம் வறுமையானால் அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். நம்ம தவறுதலா ஏதாவது பண்ணிவிட்டோம்னா அதுக்கு ஏதோ பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்காக பிராயச்சித்தமா இந்த கோடாலே கையிலேயே வச்சுட்டு காட்டிட்டு இருக்காரு. இன்னும் பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ட பரசம், உடஞ்சதான அந்த பரசுவை கையில வச்சுட்டு இருக்காரு. காரணம் என்ன? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், தவறு பண்ணிவிட்டேன், இப்படிப்பட்டதான சூழ்நிலை தவறு பண்ணியாச்சு, வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு காட்டிட்டு இருக்காராம். தன் தப்ப தான் எடுத்து சொல்லணும். ஆனா லோகத்துல மனுஷன் தான் ஏதோ சின்னது பண்ணினார, நான் இன்னது கொடுத்தேன், அன்னது கொடுத்தேன், அவளுக்கு கொடுத்தேன், இவாளுக்கு கொடுத்தேன், தான் பண்ணின நல்லதுதான் சொல்லிட்டு இருப்பானே தவிர தான் பண்ணினது கெடுதலை சொல்லப்பட மாட்டான். ஆகையால் அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக சொல்றார். இப்படி சகல குணங்கள் பூரின அந்த பரமேஸ்வரன் என் மனசுல இருக்கப்படாதா, நான் எப்ப பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய ஒரு பக்தி அதிசயத்தை காட்டுறார். ஸ்தவை பிரம்மாதீனாம் ஜய ஜயவதோபிர்நியமினாம் கணானாம் கைலேவே மதகல மோட்சஸ்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் திரிணயனம் உமாஸ்லிஷ்டகவடம் கதா த்வாம் பஸ்யேயம் கரதிருத மிருகம் கண்ட பரசும். அப்படி அடுத்ததாக 2